Hello coders, welcome to the video. நம்ம previous videoல context வந்து செட் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம அதை பண்ண வேண்டியது அதை இங்கே பைண்ட் பண்ணணும். index.jsல பைண்ட் பண்ணிட்டு அதை எப்படி மற்ற இண்டிவிஜுவல் அதாவது லாகின் லாக் அவுட் இதெல்லாம் நடக்கிறப்போ எப்படி அதை அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இதில் கான்டெக்ட் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ப்ரொவைடர் வந்து நம்ம இன்னும் இங்கே ஆட் பண்ணல index.jsல. நான் ஃபர்ஸ்ட் அதை ஆட் பண்ணுறேன். ஸோ auth context ப்ரொவைடர் தான் நம்ம வந்து அங்கே கிரியேட் பண்ணோம். ஸோ அதை வச்சு இப்போ இந்த காம்பனன்ட்ஸ் வந்து ரேப் பண்ணிக்கிறேன். ஃபார்மட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மல்டி காம்பனன்ட்ஸ் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஆப்ன்றது ஃபர்ஸ்ட் நம்ம தீம் கான்டெக்ட் ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறோம். ஆன் டாப் ஆஃப் தட் இது எந்த ஆர்டரில் வேணால் இருக்கலாம். ஸோ அதனால நமக்கு எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து த்ரூ அவுட் நம்ம எந்தெந்த காம்பனன்ட் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி அதுக்கு ஒரு கஸ்டம் ஹூக் எழுதிருக்கோம் யூஸ் ஆத் கான்டெக்ட்னு. அது மூலமாக வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ நான் இந்த ஃபைல் போகிறேன். இப்போ நம்ம லாகின் லாக் அவுட் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து இங்கே தான் நடக்குது. ஸோ அந்த ஹூக் போயிட்டு அங்கேருந்து குளோபல் ஸ்டேட்டை வந்து செட் பண்ணலாம் ஒரு லாகின் லாக் அவுட் நடக்கிறப்போ. ஓகே நம்ம வந்து யூஸ் ஆத்தென்டிகேஷனில் தான் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபர்ஸ்ட் இங்கே போயிட்டு போகும்போது இதை எடுத்துக்கலாம். இது இங்கேருந்து நம்ம முதல் டிஸ்பேட்சை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். இது நம்ம இப்போ யூஸ் ஆத் கான்டெக்ட் ஆக்சஸ் பண்ணோம்னா நம்ம அங்கேருந்து டிஸ்பேட்ச் வந்து எடுத்துக்க முடியும். ஓகே இப்போ நான் இங்கே இதில் என்ன டிஸ்ட்ரக்சர் பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்பேட்ச் மட்டும் டிஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு ஸ்டேட் வந்து தேவையில்லை. நம்ம டிஸ்பேட்ச் பண்ணுறது தான் இங்கேருந்து. நம்ம தேவைன்னா வந்து பின்னாடியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் லாகின்க்கு வந்து போகிறேன். இங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம லாகின்ல என்ன பண்ணுறோம்னா ஒன்றுமே பண்ணல. சும்மா வந்து கன்சோல் லாக் தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதை ரிமூவ் பண்ணிடுறேன் கன்சோல் லாகை. ஓகே அது இருக்கட்டும். நம்ம எப்படி டிஸ்பேட்ச் நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் டிஸ்பேட்ச் பண்ண போகிறேன். அதாவது நம்ம இங்கே இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இந்த மெத்தட்குள்ளே இருக்கோம். லாகின்க்குள்ளே இப்போ சைன்இன் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கோம். இப்போ நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து சக்ஸஸ்னு வந்துருச்சுன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும் குளோபல் ஸ்டேட்டில் போயிட்டு யூசரை வந்து செட் பண்ணணும். ஓகேயா ஆப் ஸ்டார்ட் ஆகும்போது இனிஷியலாக வந்து யூசர் வந்து ஏன்னா நம்ம கான்டெக்ட் கிரியேட் பண்ணும்போது பாருங்கள் இங்கே வந்து நம்ம நல்னு வந்து செட் பண்ணுறோம். ஸோ இனிஷியல் ஸ்டேட் வந்து நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் யூசர் வந்து இன்கேஸ் லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம போய் குளோபல் ஸ்டேட்டை வந்து இந்த யூசர்ன்ற ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ணணும். ஓகே அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ் ஆத்தென்டிகேஷனில் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுக்கு தான் வந்து டிஸ்பேட்ச் வந்து பண்ண போகிறோம். டிஸ்பேட்சில் டைப் பார்த்தீங்கன்னா லாகின். ஏன்னா நம்ம இதுதான் வந்து அங்கே கொடுத்துருக்கோம். ஆத் கான்டெக்ஸ்டில் லாகின் தான் வந்து அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதே தான் வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். லாகின் நான் இப்போ இதுக்கு வந்து பேலோட் வந்து அனுப்பணும். பேலோட் வந்து என்னென்னா நம்ம இங்கே யூசர் வர்றது தான் யூசர் தான் பேலோட். ஓகே இங்கே அதாவது இங்கே நம்ம யூசர்னு வர்றதை வந்து இங்கே அனுப்புகிறோம். இங்கே நம்ம யூசர்ன்ற வேரியபிளை தானே எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து அங்கே அனுப்ப போகிறோம். ஸோ இது டிஸ்பேட்ச் ஆச்சுன்னா அங்கே போய் செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லாக் அவுட் பண்ணுறப்போ லாக் அவுட்லேயும் இப்போ நம்ம எதுவும் பண்ணல. இப்போ அங்கே போயிட்டு லாக் அவுட்கான இது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லாக் அவுட் பண்ணும்போது நம்ம எதுவுமே பேலோடு வந்து அனுப்ப வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம அங்கேயே வந்து என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம் லாக் அவுட் வந்துச்சுனாலே ஸ்டேட்டை வந்து கிளியர் பண்ண குளோபல் ஸ்டேட்டில் வந்து என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து கிளியர் பண்ணால் போதும். யூசரில் நல்னு வந்து செட் பண்ணணும். நம்ம அதுதான் வந்து ஆல்ரெடி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா லாக் அவுட்டில் வந்து யூசர் வந்து நல்னு தான் ஆல்ரெடி செட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாக் அவுட்னாலே அது வந்து செட் ஆயிரும் நம்ம டிஸ்பேட்ச் பண்ணால். திரும்ப யூஸ் ஆத்தென்டிகேஷன் வரேன். இப்போ அதே தான் வந்து நம்ம சைன் அப் பண்ணாலும் வந்து நம்ம இட்ஸ் ஈக்குவல் டு லாகின் தானே வந்து யூசர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம குளோபல் ஸ்டேட்டில் போய் செட் பண்ணணும். ஸோ அகெயின் வந்து டாக்ல போயிட்டு டைப் வந்து இதை வந்து லாகின்னே வச்சுக்கிறேன். ஸோ லாகின்னு வச்சுட்டு இல்லை நம்ம இங்கே வந்து இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம். நான் பின்னாடி சொல்கிறேன். இது வேறு மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் சைனப்பை. ஸோ நம்ம ஆப் வந்திருக்கோம். ஆப்பில் இன்ஸ்பெக்ட் இது பண்ணிக்கலாம். எரர்ஸ் எதுவும் இல்லை கன்சோலில். ஓகே இப்போ லாகின் ஃபஸ்ட்டு நான் லாகின் வர்றேன். இப்போ லாகின்ல பார்த்தீங்கன்னா நம்ம மெயில் இந்த ஐடி வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஐடி பார்ட் ஆஃப் ஃபில் ஆயிருக்கு. ஸோ வந்து இதுதான் வந்து கிரியேட் பண்ண இந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து இருக்குது.
ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படி பார்க்கலாம். இருங்க நான் அதுக்கு முன்னாடி கன்சோல் லாக் வந்து இன்னும் ஆட் பண்ணல. நான் போய் கன்சோல் லாக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். யூஸ் ஆத் கான்டெக்ஸ்ட். ஆத் கான்டெக்ஸ்ட்ல நம்ம இந்த காம்போனன்ட்ல போயிட்டு கன்சோல் லாக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கன்சோல் டாட் லாக். நம்ம இந்த ஸ்டேட்டை தான் வந்து ஓகே ஆத் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஆத் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே இனிஷியலாக நமக்கு லோட் ஆகும்போது நல்னு வந்து லோட் ஆத் ஸ்டேட்டஸ் ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து நல் இருக்கு அது எக்ஸ்பெக்டட் தான். ஓகே இப்போ நம்ம லாகின் வந்து ட்ரை பண்ணலாம். லாகின் பண்ணால் இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னென்னா நமக்கு லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். அதே மாதிரி குளோபல் ஸ்டேட்டில் போய் யூசர் ஆப்ஜெக்ட் வந்து ஆட் ஆகணும். ட்ரை பண்ணலாம். dispatch is not a function. Something wrong. Okay, அது என்னன்னு பார்க்கலாம். So use authentication. Auth context போகலாம். use reducerல என்ன கரெக்டாக தான் இருக்கு. user reducer value pass பண்ணுறோம். status use reducer. use auth context. ஓகே ஃபைன். இங்கே வந்து ஆப்ஜெக்ட் ஓகே இங்கே தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். திரும்ப ஆப்ஜெக்டாக நான் ரிட்டர்ன் பண்ணேன். அதான் வந்து பிரச்சனையாக இருக்கணும். ஹோப்ஃபுல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். dispatch is not a function. இப்போ திரும்ப இந்த மெயில் ஐடி ஆல்ரெடி இருக்க மெயில் ஐடி தான். ஸோ க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஒர்க் ஆகிடுச்சு. என்னென்னா யூசர் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு என்ன இருக்குது யூசர்ன்ற ஆப்ஜெக்டில் அதாவது நம்ம கீ வேல்யூஸ் வச்சுருக்கோம் ஸ்டேட்டில் குளோபல் ஸ்டேட்டில் யூசருக்கு வந்து வேல்யூ வந்து செட் ஆகிருக்கு. ஓகே ஸோ இந்த வேல்யூ எப்படி அக்சஸ் பண்ணுறது அதை அடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு வேல்யூ வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து யூசர் வந்து லாகின் பண்ண மாதிரி இப்போ திரும்ப நான் லாக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம எக்ஸ்பெக்டேஷன்னா லாக் அவுட் பண்ணோம்னா இது வந்து திரும்ப வந்து நல்னு செட் ஆகணும். யூசர் குளோபலில் வச்சுருக்க யூசர் ஆப்ஜெக்ட். ஓகே ஃபைன். இப்போ ஆத் ஸ்டேட் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லி லாக் அவுட்னு வந்திருக்கு. அது மாதிரி ஆத் ஸ்டேட் வந்து கரெக்டாக வந்து யூசர் வந்து நல் அப்படின்னு சொல்லி செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்னன்னா குளோபலாக இருக்க ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது வந்து இப்போதைக்கு ஸ்டேட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து இதில் மற்ற கேசஸும் இருக்குது. அது நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.